ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட் மற்றும் மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்யும் கம்பெனிகளில் உணவு பாதுகாப்புத்துறை சோதனை செய்த அதிகாரிகள் கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குட்பட்ட இடங்களில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்யும் கூடாரங்கள், அதே போல ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வரும் மீன் கடைகள் உள்ளிட்டவற்றில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில அந்த பகுதியில் இன்று அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த மீன் கம்பெனிகள் மட்டுமல்லாது அந்த மீன் மார்க்கெட்டிலும் கெட்டுப்போன மீன்கள் இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் 55 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அவற்றை பினாயில் ஊற்றி அளித்தனர். ராமேஸ்வரம் தீவு பகுதி மட்டுமல்லாது மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற கெட்டுப்போன மீன்களையோ உணவு பதார்த்தங்களையோ மக்களுக்கு விற்பனை செய்வது தெரியும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட் மற்றும் மீன் கம்பெனிகளில் கெட்டுப்போன மீன்களை மீட்டு அதிகாரிகள் அளித்த சம்பவமான அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.